குழந்தை இல்லை, அதனால் உண்டான நிந்தை, நெருக்கம், வேதனையில் நீங்கள் யாராவது இருந்தால் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். உங்களுக்கு கற்பத்தின் கனி என்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்க ஜெபிக்க போகிறேன். கர்ப்பப்பையில் பிரச்சனை, கர்ப்பப்பையில் கட்டி, கர்ப்பப்பையில் போராட்டம் எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றுவார். இன்றைக்கு அந்த அற்புதம் உங்களுக்கு நடக்க போகிறாரு. ஆண்டவர் செய்த அந்த அற்புதத்தை யோசித்து பாருங்களேன். 14 வருஷம் 10 டாக்டர்கிட்ட மாற்றி 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 அவங்க சிகிச்சை எடுத்துக்கொண்டாங்க. டாக்டர்கிட்ட போகிறது தப்பு அல்ல. டாக்டர்கிட்ட போய் மருத்துவத்தில் முயற்சி பண்ணுவது பாவமும் அல்ல. அது மருத்துவம் என்பது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். ஆனால் பல சமயங்களில் அதுவும் நமக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலை ஆக்கி விடுகிறாரு. அப்போ இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். நீங்கள் விசுவாசத்தை அவரை நோக்கி ஜெபிக்கும்போது ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். இந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்த அற்புதத்தை நினைக்கும்போது வேறு புஸ்தகத்தில் ஒரு சம்பவம் ஞாபகத்தில் வருகிறது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் அன்னாள் என்கிற பெண்ணை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அன்னாளுக்கு குழந்தை இல்லை. அதனால் உண்டான நிந்தை அவருடைய உள்ளத்தை பாதித்திருந்தார். பாருங்க, அந்த குடும்பத்தார் கண்ணீரோடு சொன்னாங்க. குழந்தை இல்லைன்றதுனால சொந்தக்காரங்க கூட விசேஷத்துக்கு கூப்பிட மாட்டாங்க. பிரியமானவர்களே, அது தவறு. ஒருத்தர் குழந்தை இல்லைன்னா சமுதாயத்தில் நாம் அவங்கள நேசிக்கணும், அவங்கள புறக்கணிக்கக்கூடாது, அவங்களிடத்தில் அன்பு காட்டணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். அவங்களுக்கு குழந்தை இல்லை அவங்க அப்படின்னு நீ ஒதுக்கக்கூடாது. அது அவங்கள எவ்வளோ காயப்படுத்துது பார்த்தீங்களா? இந்த மாதிரி உள்ளவங்களை நீங்கள் அற்பமாக நினைக்கக்கூடாது, அவங்க வேதனைப்படும்படி பேசிடக்கூடாது. கவனமாக கையாளணும். அவங்களுடைய உள்ளத்தில் ஏற்கனவே துக்கம், நமக்கு ஒரு குழந்தை இல்லைன்ற ஒரு வேதனை, அதையும் தாண்டி நீங்கள் இன்னும் வேதனைப்படுத்திடக்கூடாது. பிரியமானவர்களே, சிலர் குழந்தை இல்லைன்னா அவங்கள்ட்ட குழந்தைய கொடுக்க மாட்டாங்க. ஐயோ அவங்க ஆசீர்வதிக்க முடியாது அப்படிலாம் சொல்லி குழந்தைய பிடுங்கிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாது, அது தவறு. இப்போ நாங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறோம். எங்களுக்கு ஆண்டவர் இதுவரைக்கும் கற்பத்தின் கனியை கொடுத்ததில்லை. ஆனால் அதனால் நாங்கள் துக்கப்பட்டு சோர்ந்து போயிடலை. ஆண்டவர் எங்களை ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி எனக்கு அநேகரை ஆசீர்வதிக்க வைத்திருக்கிறார். எனக்கு ஞாபகம் இருக்கிற ஒரு சமயம் நானும் என் மனைவியும் தினகரன் அவளை பார்க்க போயிருந்தோம். அப்புறம் பால்தனனுக்கு முதல் குழந்தை பிறந்திருக்கிறாரு. அந்த சாமுவேல் சின்ன குட்டி பையன் அப்புறம் பிறந்து சில மாதங்கள் ஆகியிருந்தார். அவங்க வீட்டுக்கு பிரதர் வர சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போயிருந்தோம். எங்களுக்கு ஒரு குழந்தை ஆண்டவர் தரணும்னு அவங்கள மாதிரி வேறு யாரும் ஜெபித்திருக்க முடியாது. அவ்வளோ ஆண்டவர் அவங்க சொன்னால் நான் ஆண்டவர்கிட்ட சண்டை போடுறேன் தம்பி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி. சில சமயம் அப்படி தான் ஆண்டவர் ஊழியக்காரனுடைய காரியத்தில் அமைதியாக இருந்துடுறார். அதை விளங்கி கொள்ள முடியாது. ஆனால் அவங்க வீட்டுக்கு நாங்கள் போயிருக்கிறோம். அப்போது பாலுக்கு குழந்தை முதல் குழந்தை பிறந்திருக்கிறாரு. நாங்கள் வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ பிரதர் சிஸ்டர்கிட்ட சொல்லி குழந்தைய கொண்டு வாங்க, சிஸ்டர் கையில் கொடு, சிஸ்டர் கையில் கொடு. பாருங்கள், அவங்க சொல்லி சிஸ்டர் அதை ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு சொல்லி என் மனைவியின் கையில் இந்த குழந்தையை கொடுத்து சிஸ்டர் இந்த குழந்தைய ஆசீர்வதிங்கன்னு சொன்னாங்க. அவன் பிறந்த டைமிலேயே அந்த தம்பி சாமுவேலுக்காக நாங்கள் ஜெபித்தோம். பாருங்கள், பெரிய ஒரு சந்தோஷம். அவங்க இவங்களுக்கு குழந்தை இல்லை அந்த மாதிரி மற்றவங்களை அற்பமாக நினைக்காம அவங்க கையில் அவங்க குழந்தைய கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. அவங்க குழந்தை இல்லாதனால அவங்க ஆசீர்வதிக்க முடியாதுன்னு நினைக்காதங்க. அது என்ன காரணமோ தெரியாது, கர்த்தர் ஏதாவது ஒரு நோக்கம் வச்சுருப்பார். அதனால் குழந்தை இல்லைன்னு யாரையும் அற்பமாக நினைக்காதங்க. அவங்க கையில் உங்கள் குழந்தைய கொடுங்க, அது ஆசீர்வாதம். நான் சொல்கிறேன், நீங்கள் விசுவாசத்தோடு கொடுத்து என் குழந்தை நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்கள். அவங்க உள்ள மகளும் பாருங்கள், அதை வச்சே கர்த்தர் உங்கள் குழந்தைய ஆசீர்வதிப்பார். நீங்கள் அவங்கள குழந்தை இல்லைன்னு அற்பமாக நினச்சி பிடுங்கினீங்க, அதுவே உங்கள் குழந்தைக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் போய்விடும். தயவுசெய்து குழந்தை இல்லைன்னு ஒருத்தர் சொல்லும்போது அற்பமாக பேசாதங்க, ஒதுக்காதங்க, அவங்கள வேதனைப்படுத்தாதங்க. பாருங்கள், கணவன் மனைவி கண்ணீர் வடித்தாங்க அவங்கள புறக்கணிக்கும் போது. அன்னாள் அப்படி வேதனைப்படுத்தப்பட்டாள், புறக்கணித்தாங்க, அதை கேவலமாக பேசினாங்க. அந்த வார்த்தைகள் அவளை ஈட்டியாய் துளைத்தது. அதனால் இப்போ ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் கசந்து அழுதாள்.
வேதம் சொல்லுற மனம் கசந்து அழுதாளாம். அதாவது கசந்து விட்டார். ஏன் வாழணும்? இப்படி ஒரு நிந்தையில் ஏன் நான் வாழணும்? அதை விட ஆண்டவர் எடுத்துக்கொள்ளும். அதான் மனம் கசந்து ஜெபிக்கிறார். வாழவே பிடிக்கல என்ற கசந்து விட்ட ஒரு நிலைமை. அந்த மாதிரி அவள் அழுது ஜெபித்தாள். ஆண்டவர் அந்த கண்ணீரை கண்டார். ஆண்டவர் அந்த கண்ணீரை கண்டார். அன்று சொல்கிறாரு, அவள் வெகு நேரம் அழுது கொண்டிருந்தாள். கண்ணீரோடு ஜெபம் பண்ணினாள். ஆண்டவர் பாருங்க, அவளுக்கு பதில் கொடுத்தார். அந்த ஊழியக்காரன் சொல்கிறான், ஏலி என்கிற ஊழியக்காரனுடைய அவருடைய ஜெபத்தை பார்த்துட்டு அவர் சொல்லுகிறான் 17ஆம் வசனத்தில், சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அதான் அவனுடைய ஜெபத்துக்கு பதில். பாருங்கள், அந்த பிரதர் ஜெபிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஹென்றி, உன் ஜெபம் கேட்கப்பட்டார், அப்போ நீ ஜெபித்தபடி உனக்கு அருளி செய்வார். அப்படியே ஆண்டவர் பதில் கொடுத்தார். உடனே இம்மீடியட்லாம் அந்த அற்புதம் நடந்து விட்டார். பாருங்க, அந்த கண்ணீரோடு ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். இங்கே அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு, நீ கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவார். அவ்வளோதான். உடனே கர்த்தர் அவருடைய துக்கத்தை மாற்றினார். அன்னாளுடைய துக்கம் நீங்கினார். அவருடைய கண்ணீர் துடைக்கப்படும்படி அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். அவன் அந்த குழந்தை கர்த்தருக்கே ஒப்பு கொடுத்துட்டான். நீங்கள் என்ன சொல்லுங்கள், ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு குழந்தையை தாரும், அதை உமக்காக நான் வளர்ப்பேன், உமக்கு பிரியமானபடி நான் வளர்ப்பேன், உமக்காக அந்த குழந்தையை வளர்க்குறேன், உமக்கு பிரியம். படிக்க வச்சாலும் அது உமக்காக படிக்கட்டும், வேலை செய்தாலும் உமக்காக வேலை செய்யட்டும், நாளைக்கு பிஸ்னஸ் பண்ணாலும் உமக்காக செய்யட்டும், உமக்கு பிரியமான குழந்தையாக நான் வளர்ப்பேன். அப்படி ஒப்பு கொடுங்க. நீ உடனே ஊழியத்துக்கு அனுப்பிடுறேன்னு வேண்டாம். ஆண்டவர் சித்தமான ஊழியத்துக்கு அவர் அழைக்கட்டும். ஆனால் நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டியது, உமக்கு பிரியமான குழந்தையாக நான் வளர்ப்பேன், உண்மைக்கு ஏற்றபடி நான் வளர்ப்பேன். பிள்ளைகளை ஜெபிக்க வச்சு, பைபிள் வாசிக்க வச்சு, ஆண்டவரை விசுவாசிக்க வச்சு, கர்த்தரை குறித்து சொல்லி கொடுத்து, அது உடை நடை பாவனை எல்லாத்திலும் உமக்கு பிரியமானபடி நான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஆண்டவர் குழந்தை தருவார். எங்களுக்கு பிரியமானபடி இல்லை, உமக்கு பிரியமானபடி நாங்கள் வளர்ப்போம் ஆண்டவரே. கணவன் மனைவி சொல்லுங்கள், உமக்கு விருப்பமானபடி அந்த குழந்தையை நாங்கள் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லுங்கள். போகிறோம். இப்போது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தா, உமக்கே தந்துடுறேன், ஒரு குழந்தையை தாரும், உமக்கே தந்துடுறேன். ஏன்னா அவளுக்கு நிந்தை மாறினா போதும், அவ்வளோதான். அந்த நிந்தை எனக்கு மாறிடணும், அப்படி தான் அவன் நினைத்தாள். இப்போ சொல்கிறா பாருங்க, 27ஆம் வசனத்தில், இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன், கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு செய்துட்டார்னு சொல்லி மகிழ்ச்சியோடு கூட அவள் சொன்னாள். உங்களுக்கு அப்படியே நடக்கும். ஒரு சமயம் அமெரிக்க தேசம் நான் போயிருந்தேன். அன்றைக்கி பல வருஷத்துக்கு முன்னால் சான் பிரான்சிஸ்கோ பட்டணத்தில் ஒரு கூட்டம் முடிந்தது. கணவன் மனைவி, இளம் தம்பதிகள். கடைசியாக ஒரு கடைசியாக ஜெபிக்க வந்தாங்க. அவளுக்கு என்ன காரியம்னு கேட்டேன். குழந்தை இல்லை, அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், இங்கே அமெரிக்காவில் மருத்துவத்தில் ரொம்ப கைதேர்ந்த உயர்ந்த நிலைமையெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்குது, எல்லாம் பார்த்துட்டோம். அவங்க இனிமேல் உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டாங்க. சொல்லும்போதே அவனுடைய சோகம், அவனுடைய கண்ணிலே கண்ணீர் பெருக்கெடுத்து, இனி வழி இல்லை, டாக்டர்ஸே கைவிட்டுட்டாங்க அமெரிக்காவில். அங்கே எவ்வளோ அட்வான்ஸான ஒரு மருத்துவலாம் இருக்குது அங்கே. நான் சொன்னேன், டாக்டர்ஸ் தானே சொன்னாங்க, நம்மை சிருஷ்டித்த தேவன் அற்புதம் செய்வார், பயப்படாதங்க. அவங்களை ஆறுதல் படுத்தி, அவங்களுடைய துக்கம் என்னை துக்கப்படுத்திட்டு, இந்த பிள்ளைங்க வேதனையோடு துக்கத்தோடு நின்றார். பாரத்தோடு நான் செபிச்ச ஆண்டவரே, கண்ணீரோடு வந்திருக்கிறாங்க. அண்ணாவுடைய கண்ணீரை கண்டீர், அற்புதம் செய்யும். ஜெபிச்சுட்டு ஆண்டவர் கட்டாயம் தருவார்னு சொல்லிட்டு வந்துட்டு 1 வருஷம் கழிந்தார். ஒரு நாள் நால்மாவடியில் சொன்னாங்க, அமெரிக்காவிலேருந்து ஒரு கணவன் மனைவி உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு தமிழ்நாட்டில் வேறு எங்கேயோ ஒரு பட்டணம். அவங்க வந்தவங்க நால்மாவடி வந்திருக்கிறாங்க, பிரயாணப்பட்டு ரொம்ப தூரம், உங்களை பார்க்கணும் வந்திருக்கிறாங்கன்னாங்க. சரி, வர சொல்லுங்க என்ன போது. அவங்க வந்தாங்க. அதே தம்பதிகள் கையில் ஒரு குழந்தையோடு வந்திருக்கிறாங்க. அங்கே நீங்கள் ஜெபிச்சிங்க, எங்களுக்கு நம்பிக்கையெல்லாம் அற்று போச்சு. டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு முடியாதுன்ற நிலைமையில்
ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். இந்த குழந்தை தந்திருக்கிறார். இதை உங்ககிட்ட காமிச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போக வந்தோம் என்று சொன்னார்கள். எவ்வளோ பெரிய சந்தோஷம்! கண்ணீரை ஆனந்த கண்ணீராய் மாற்றுகிற தேவன். ஆனந்த கண்ணீரோடு ஆண்டவரை துதித்தேன். எவ்வளோ ஒரு அற்புதமான ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். சகோதரி, சகோதரன், உங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். உங்கள் சந்ததி அவர் பெருக பண்ணுவார். இந்த வருஷம் உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் ஆகியிருக்கலாம். அந்த துக்கம் நீண்டு கொண்டே இருக்குதில்ல. துக்கம் முடிவடையன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு தொடுவார். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். நம்ம ஜெபிக்கலாம். என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? உங்களுக்காக அல்லது உங்களுடைய மகளுக்காக, மருமகளுக்காக, யாரோ உங்களுடைய ஃப்ரெண்டுக்காக, யாரோ ஒரு உங்களுக்கு பிரியமானவங்களுக்காக நீங்கள் பாரம் எடுத்து ஜெபிங்க, பொறுப்பெடுத்து ஜெபிங்க. இப்போ நாம் ஜெபிக்கலாம். சகோதரிமார்கள், உங்களுடைய வயிற்று பகுதியில் கை வைத்து, ஆண்டவரை நீங்கள் தொட்டா என் கர்ப்பப்பையில் ஒரு குழந்தை உருவாகும், நீங்கள் ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. கணவன் மனைவி எங்கள் 2 பேரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கேளுங்க, என் மகளை மருமகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நிந்தை நீங்கணும், இந்த வேதனை மாறணும்னு ஜெபம் பண்ணுங்க. மற்ற வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கை வைத்து என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. முதலாவது கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இதோ குழந்தை இல்லாத நிலைமையில், நிந்தைக்கு நடுவில், வேதனைக்கு நடுவில் மனமுடைந்து ஆண்டவரே ஆசீர்வதியும். இயேசுவே, இந்த நிந்தையை மாற்றும். இயேசுவே, எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று யார் யார் ஜெபிக்கிறார்களோ அவர்களை தொடுவீராக. இந்த கணவன் மனைவிகளை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இந்த சகோதரனுடைய கர்ப்பப்பையை தொடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று நான் மன்றாடுகிறேன் ஆண்டவரே. அந்நாளுடைய கண்ணீருக்கு இறங்கி ஒரு அற்புதம் செய்தீரே. அருமையான இந்த பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு இறங்கி 14 வருடம் கழித்து அவளை மகள பண்ணினீரே. இந்த பிள்ளைகளுக்கு துக்கம் முடிவடையணும், துக்கம் சந்தோஷமா மாறணும். இன்றைக்கு நீ தொட்டுதான் ஆக வேண்டும். இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்துதான் ஆக வேண்டும். உம்முடைய ஊழியக்காரனாக இந்த பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒரு குழந்தை செல்வம் உருவாகட்டும். உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்ற வார்த்தை நிறைவேறட்டும். சந்ததி பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா தடைகளும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். சில கர்ப்பங்களை தடுக்கிற பூர்ண ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தினால். அந்த கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற சாத்தானுடைய வல்லமை விலகட்டும். ஆசீர்வாதம் உண்டாகட்டும். தகப்பனே, அவருடைய கண்ணீரை களிப்பாய் மாற்றும். அந்நாள் மகிழ்ச்சியோடு மை துதித்ததை போல இந்த பிள்ளைகள் இந்த வருஷத்துக்குள்ள ஒரு குழந்தையை அணைத்து கொண்டு மகிழ்ந்துமை துதிக்கட்டும். கட்டாயம் ஆசீர்வதியும். நீ தொட்டதற்காக நன்றி அப்பா. யார் யாருடைய குழந்தைக்காக செபிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் குழந்தை செல்வம் உண்டாகட்டும். மகளுக்கு, மருமகளுக்கு, ஃப்ரெண்டுக்கு அல்லது யாருக்காக செபிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்கட்டும். நீ தொட்டதற்காக நன்றி. இப்பொழுது வியாதியோடு யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் தொடுங்க ஆண்டவரே. சரீரத்தில் நோய்கள், வலிகள், கேன்சர், ஆஸ்துமா என்று எந்த வியாதியாக இருந்தாலும் அந்தந்த நோய்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தலை முதல் கால் வரை வல்லமை இறங்கட்டும். சகல வலிகள், வேதனைகள், நோய்கள் நீங்கி அற்புதமான சுகம் உண்டாகட்டும். நீ தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்பா. நான் விசுவாசிக்கிறேன். அந்நாளின் ஜெபத்தை கேட்டவர் எங்கள் ஜெபத்தை கேட்டு, இந்த ஹென்றி பிரதருடைய மனைவியுடைய ஜெபத்தை கேட்டவர் எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் பதில் தந்து விட்டு அற்புதங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் அற்புதம் செய்து விட்டார். விசுவாசிங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு செய்து விட்டீர், ஸ்தோத்திரம். அற்புதம் செய்து விட்டீர், உமக்கு நன்றி. நான் பெற்றுக்கொண்டேன், உமக்கு ஸ்தோத்திரம். நீ மனதார அவரை துதிங்க. நீங்கள் துதிக்க துதிக்க அற்புதம் நடப்பதை காண்பீங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதத்தை மற்றவங்களுக்கு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நாங்களும் தேவனை துதிப்போம். அடுத்த வாரமும் இதே நாளில் வியாதியஸ்தர்கள் சுகமடைய, உங்களுக்கு அற்புதம் நடக்க ஜெபிப்போம். மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். மற்றவங்களும் ஜெபிக்கும்போது அவங்களுக்கும் இயேசு அற்புதம் செய்யும்போது அவங்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல.
அதனால் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக.